வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம இன்று மேலே என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சவுக்கு சங்கர் வீட்டில் துப்புரவு பணியாளர்கள் கழிவு நீர், மலம் போன்றவற்றையெல்லாம் அவங்க வீட்டுக்குள்ளே கொண்டு போய் வீசி எறிஞ்சு பெரிய போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த போராட்டம் என்ன, அதன் பின்னணி என்ன, அவங்க ஏன் அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க, சவுக்கு சங்கருக்கு ஏன் இந்த மரியாதை செலுத்தப்பட்டது அப்படின்ற செய்திகள் எல்லாத்தையும் இன்னைக்கு விரிவாக பார்க்கலாம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. சவுக்கு சங்கர் வீட்டில் இன்றைக்கி காலையில் என்ன பண்ணியிருக்காங்க, துப்புரவு பணியாளர்கள்லாம் சேர்ந்து நேராக போய் குப்பை, அப்புறம் அந்த கழிவு நீர் இது எல்லாத்தையும் எடுத்து வீட்டுக்கு உள்ளே ஊற்றி விட்ருக்காங்க. வீட்டுக்கு உள்ளே அப்படின்னு சொன்னால் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காம்பவுண்டுக்குள்ளே இல்லை, அதை தாண்டி வீட்டுக்குள்ளேயே போய் டைனிங் ஹாலு, பெட்ரூமு, கிச்சனு, ஹாலு அப்படி எல்லா இடத்துலையும் கழிவு நீரெல்லாம் ஊற்றி விட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாங்க. ஊற்றி விட்டுட்டு அப்படியே எல்லாம் யாரும் ஓடிலாம் போகல. ஊற்றி விட்டுட்டு அங்கேருந்து வெளியே கிட்டத்தட்ட ஒரு 15 பேருக்கு மேலே இருக்கும் போல இருக்குது. அந்த அவங்களுடைய சீருடையோட அவங்க வீட்டு வாசல்லே இருந்து சவுக்கு சங்கருக்கு எதிராக கோஷம் எழுப்பியிருக்காங்க. உடனே சவுக்கு சங்கர் உடனே புதிய தலைமுறையில் பேட்டிலாம் கொடுத்துருக்காப்புல. இங்கே பாருங்கள், இப்படி எங்கள் வீட்டில் இது பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே என் வீடு ஆஃபீஸ் எல்லாத்தையும் போலீஸ் சீல் வச்சுட்டாங்க, எனக்கு தங்குறதுக்கே இடம் இல்லை, ஒரு கடைசியாக இந்த வீடை தான் மீட்டு இப்போ தான் ஒரு 3 மாதமாக தான் இந்த வீட்டில் தங்கியிருக்கிறேன், இப்போ இந்த இடத்துலையும் இப்படிலாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க, இப்போ நான் இன்றைக்கி நைட்டு தங்குறதுக்கு எனக்கு வேறு இடமே இல்லை, நான் எப்படிங்க தங்குவேன்? காவல்துறை வேணும்னே காவல்துறை கமிஷனர் தான் இந்த வேலையை பண்ணியிருக்காரு, அவர் மேலே பழி வாங்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு இப்படி துப்புரவு பணியாளர்களை தூண்டி விட்டுருக்கிறாரு. இந்த வீடு அட்ரஸ் யாருக்குமே தெரியாதுங்க. அவர் சொல்கிற ரேஞ்சை பார்த்தா ஏன் சவுக்கு சங்கருக்கே அந்த அட்ரஸ் தெரியாதுன்னு சொல்லுவார் போல இருக்கு. அந்த அளவுக்கு ரகசியமான அட்ரஸ் இது. இந்த அட்ரஸ் தெரிஞ்ச ஒரே ஆள் காவல்துறை மட்டும்தான். அவங்களே வேணும்னே இப்படி ஒன்று பண்ணி வச்சிருக்கிறாங்க, என் வீடை நாசம் பண்ணி என்ன ரோட்டில் நிப்பாட்டாங்க அப்படின்னு ரொம்ப உருக்கமாக புலம்பி இருக்கிறார். இந்த உருக்கமாக புலம்புறதுக்கெல்லாம் முன்னாடி நீ ஒழுக்கமா அப்படின்றத பார்க்கணும். இது ஏன் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாதத்துக்கு முன்பு சவுக்கு சங்கர் ஒரு யூடியூப் சேனலில் பேட்டி கொடுத்துருக்கிறார். என்னன்னு பேட்டி கொடுத்துருக்கிறாரு, தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க. அதாவது தலித் மக்களை தொழில் முனைவோராக மாற்றும் திட்டம். அந்த திட்டத்தின்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சென்னை மாநகராட்சியோட குடிநீர் வடிகால் வாரியத்தோட வேலைகளுக்கு பல்வேறு வாகனங்கள் தேவைப்படும். அதாவது இந்த வடிகால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அண்டர் கிரவுண்டு சாக்கடைன்னு சொல்கிறோமே, அந்த அந்த அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜை பூரா அப்பப்போ எங்கேயா அடைச்சிக்கிச்சின்னா அதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடினா ரொம்ப நாளைக்கு முன்னாடிலாம் அந்த கொடுமையெல்லாம் நடந்தது. மனிதர்களே உள்ளே இறங்கி அதை சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி அடைப்பை எடுத்து விடுவாங்க. அதன் பிறகு சட்டங்கள்லாம் வந்ததுக்கு பிறகு தான் கொஞ்சம் திருந்தி அதுக்கு தேவையான எந்திரங்களை வச்சே சுத்தம் பண்ணுறது அப்படின்னு முறைக்கு மாறி இருக்காங்க. இப்போ அந்த எந்திரங்களை பூராமே பார்த்தோம்னா அரசாங்கம் அந்த குடிநீர் வடிகால் வாரியம் அவங்க விலை கொடுத்துலாம் வாங்க மாட்டாங்க. அதெல்லாம் முன்னாடி ஒரு காலத்தில் விலை கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாத்தையுமே அவுட் சோர்ஸ் பண்ணிடுறாங்க. அவுட் சோர்ஸ் பண்ணுறதுனா இப்போ தண்ணி சப்ளைக்கு ஒரு டேங்கர் வேணும் அப்படின்னு சொன்னால் யாராவது டேங்கர் வாங்கி வச்சுருக்கிறவங்க கொண்டாந்து நான் தரேங்க அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அந்த டேங்கர் எத்தனை நாள் ஓடிச்சு, எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிச்சுன்றதெல்லாம் பொறுத்து வாட்டர் போர்ட்லேருந்து காசு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி சூயேஜுக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு உள்ள வண்டிகளெல்லாம் தனியார் வாங்கி தான் அவங்கள்ட்ட கான்ட்ராக்டில் வச்சு ஓட்டுவாங்க. இப்போ அந்த வாகனங்கள் சுமார் 80ன்னு நினைக்கிறேன். அந்த வாகனங்களில் வாகனம்னா சின்ன வாகனம்னு நினச்சிக்காதீங்க, லாரி தான் அது, பெரிய சைஸ் லாரி. ஒரு வண்டியோட விலை 65 லட்சம் ரூபாய். அந்த 65 லட்சம் ரூபாயை தமிழ்நாடு அரசு வங்கிகளின் மூலமாக கடனாக ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு பயனாளிகளுக்கு
அதாவது இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காலத்தில் இந்த துப்புரவு வேலையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த வேலையில் இருந்தபோது இறந்து போனவர். அதாவது ட்ரைனேஜுக்குள்ளே இறங்கி செத்து போயிட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. அந்த பணியின் காலத்திலேயே இறந்து போனவங்களா இருந்தாங்கன்னா அந்த அவங்களோட வாரிசுகளுக்கு முன்னுரிமை. அது மாதிரி ஒரு இல்லை அதில் ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு அடுத்த லெவல், இப்படி ஒரு க்ரைட்டீரியா வச்சு ஒரு 80 பயனாளிகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 65 லட்சம் ரூபாய்க்கு அந்த லாரியை கடனாக வாங்குவதற்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அந்த கடனில் 35% கடனை தமிழக அரசு சப்சிடியாக கொடுத்துட்றாங்க. சப்சிடினா அவங்களே கட்டிடுவாங்க. மீதம் உள்ள 65% மட்டும் கட்டினா போதும். அதற்கு உண்டான வட்டி, வங்கியோட வட்டி விகிதம் 6%. அந்த 6% வட்டியை ஒன்றிய அரசாங்கம் தரக்கூடிய தலித் நல மானியம்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மானியத்திலேருந்து அந்த வட்டியையும் கவர் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு வட்டி இல்லாத கடனாக 65 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வாகனத்தை அவங்களுக்கு வாங்கி கொடுத்து அதுலேயும் ஒரு 35% எடுத்துடுறாங்க. மானியம்னு எடுத்துட்டு பேலன்ஸ் 65 மட்டும் வட்டி இல்லாத கடனாக அவங்களுக்கு கொடுத்து இந்த வண்டியை இந்த கழிவுநீர் அகற்றும் வாரியம் கான்ட்ராக்டில் எடுத்து பயன்படுத்திப்பாங்க. அதுக்கு பணம் கொடுப்பாங்க. இதை செய்யணும்னா எப்படி பண்ணணும்? ஒவ்வொருத்தரும் தானே போய் அந்த வண்டியை போய் பதிவு பண்ணணும். பதிவு பண்ணி அதுக்கு உண்டான ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எல்லாம் பண்ணி அந்த ப்ராசஸ் ஒரு பெரிய ப்ராசஸ். அப்போ அதுக்கு ஒரு நிறுவனம் உள்ள குறுக்க வராங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வண்டி எல்லாத்தையும் எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்கள் அரசாங்கத்தோட ஒப்பந்தம் போட்டுட்டு என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு வண்டிக்கும் குறைந்தபட்சம் மாதம் 50,000 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துட்றோம். அதுக்கு மேலே எவ்வளோ பயன்பாடு, அந்த 50,000 மினிமம் கேரண்டி. சரியா? அந்த வண்டி சரியா அந்த மாதம் ஓடவே இல்லை, கார்பரேஷன் பயன்படுத்தவே இல்லை அப்படின்னு சொன்னால் கூட, ஏன்னா தண்ணி லாரினா கூட டெய்லி கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு சொல்லலாம். கழிவு நீர் அப்பப்போ அடைக்கும் போது தான் க்ளீன் பண்ணுறதுக்கு வண்டி எடுத்துகிட்டு போவாங்களே தவிர மற்ற நேரம் எடுத்துகிட்டு போக வேண்டிய வேலை கிடையாது. ஸோ அந்த பயன்பாடு அதிகமாக இருந்ததுன்னா அந்த 50,000க்கு மேலேயே பணம் வரும். அப்படி இல்லைன்னா அந்த மினிமம் 50,000 உங்களுக்கு கன்ஃபார்மாக 7 வருஷத்துக்கு தரோம் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. இந்த ஒப்பந்தம் நல்ல விஷயம்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஓலா, ஊபர் இதெல்லாம் ஓடுறாங்கல்ல. நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட பணம் இருக்குன்னு வைங்க, ஒரு 3 லட்ச ரூபா இல்லை 3.5 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு ஆட்டோவை வாங்கி அந்த ஓலாலேயோ ஊபர்கிட்டயோ கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். அவங்களே இப்போ வண்டிக்கு பெட்ரோல் போட்டுப்பாங்க, அவங்களே வண்டியை மெயின்டைன் பண்ணுற வேலை எல்லாம் பார்த்துப்பாங்க, ஒரு டிரைவரை போட்டு அவங்களே ஓட்டுவாங்க. எல்லாம் பண்ணிவிட்டு மாதம் அவங்களுக்கு 12,000 ரூபா கையில் கொடுத்துருவாங்க. 3 வருஷத்துக்கு இது அக்ரிமெண்ட்டு. இது நல்ல விஷயம் தானே உங்களுக்கு? அந்த ஆட்டோவோட செலவெல்லாம் அதில் கவர் ஆகிடும். அது போக லாபமே வரும். அது போக ஆட்டோவும் உங்களுதாயிடும். சரி தானே? அப்போ இப்படி ஒரு விஷயத்த தனியாரில் ஒருத்தன் செய்யும்போது கார்பரேஷனுக்கு இன்னொரு தனியார் இதே மாதிரி ஒரு கான்ட்ராக்டை செஞ்சு கொடுத்தா என்ன, இவனுக்கு வைத்தறிச்சல். இவன் என்ன பேசுறான்னா, 65 லட்ச ரூபா வண்டி என்கிட்ட கொடுத்துரு, நான் உனக்கு மாதம் 50,000 ரூபா தரேன், நீ குடிச்சிட்டு ஜாலியாயிரு. எப்படி பேசுனா? நீ குடிச்சிட்டு ஜாலியாயிரு. ஏன்டா உனக்கு என்ன, நம்ம யாரையும் வாடா போடணும்னு பேசுறதுக்கெல்லாம் நமக்கு டக்குன்னு வாய் வந்துடாது. இவனை மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போது தான் எரிச்சல் வருது. ஒரு எளிய மக்கள், அவங்களுக்கு அரசாங்கம் ஒரு முதலீட்டை அவங்களுக்கு கொடுக்குது. அந்த முதலீட்டின் மூலமாக அவங்களுக்கு வருமானம் வரும். அந்த வருமானத்தை ஒரு கான்ட்ராக்டர் மூலமாக வந்ததுன்னா அவங்க வேற எதுவும் செய்யாமல் அவங்க வேற வேலை ஏதாவது பார்க்கணும்னா பார்ப்பாங்க. ஒரு பொட்டி கடை வச்சுட்டு கூட பிழைப்பாங்க, வேற ஏதாவது வேலை செய்வாங்க. மாதம் ஒரு 50,000 வந்துன்னா ஒரு 2 மாதம் கழிச்சு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா சேர்ந்தாருன்னு ஒரு கடை போடலாம், ஏதோ ஒரு தொழில் பண்ணுவாங்க. இதுதான் தொழில் முனைவோராக மாற்றுவது. ஒரு நிரந்தரமாக ஒரு இடத்துலேருந்து ஒரு வருமானம் வந்துகிட்டு இருக்கும், வேற ஒரு வருமானத்தை பண்ணலாம், தன்னுடைய வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு அவங்களால கொண்டு போக முடியும். அதெல்லாம் செஞ்சால் அவங்க வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்கன்னு நம்ம யோசிக்கிறோம். இவனுக்கு எப்படி தோணுது, 50,000 ரூபா தரேன், ஜாலியாக குடிச்சிட்டு போய் ஜாலியாக சுற்று. இப்போ யாராவது சொல்லியிருக்காங்களா அவங்கள்ட்ட இது மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனியில் சேர்ந்துட்டப்பா, உனக்கு என்னப்பா மாதம் 1 லட்ச ரூபா தருவாங்க, ஜாலியாக குடிச்சிட்டு சுற்று அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்கோனா? இல்லை, எத்தனையோ பேர் இப்போ சென்னை கார்பரேஷனில் லாரி வாங்கி கான்ட்ராக்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்களெல்லாம் யாரையாவது பார்த்து இவன் சொல்லியிருக்கானா? நீங்கள் நம்ம சென்னை இந்த சிட்டி நகரத்தில் பூரா அந்த தண்ணி லாரி ஓடுது பார்த்தீங்களா, அந்த லாரியில் 100க்கு 90% லாரிகள் எல்லாம் தனியார் ஓடுது. அதை வாங்கி சென்னை கார்பரேஷனுக்கு அவங்க கான்ட்ராக்டில் கொடுக்குறாங்க. அதில் இப்போ போர்டே ஒட்டியிருப்பாங்க, ஆன் சென்னை கார்பரேஷன் சர்வீஸ் அப்படின்னு போர்டு ஒட்டியிருப்பாங்க. இவ்வளோ எதுக்குங்க, ஒரு எலெக்ஷன் நடக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா தனியார் டாக்ஸி தான் ஓடும். அந்த டாக்ஸியில் இசிஐ ஆன் இசிஐ சர்வீஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. எலெக்ஷன் கமிஷனோட சர்வீஸில் இந்த வண்டி ஓடிட்டு இருக்கு அப்படின்னு போடுவாங்க.
ஏன்னா அந்த எலெக்ஷனுக்கு நடக்கக்கூடிய அந்த 2 மாதத்துக்கு தான் வேணும், அந்த 2 மாதத்துக்கு தனியாக கார் கொடுத்து வாங்குறதான்னு. இது வந்து கார்பரேஷன் வந்து இது போன்று எல்லாவற்றையும் அவுட் சோர்ஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப காலமாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அந்த அவுட் சோர்சிங்கில் வந்து தலித் மக்களுக்கு பணம் கிடைக்குது அப்படின்னா இவனுக்கு வைத்தறிச்சல் அப்படின்னா இவனோட ஈனத்தனமான புத்தியை நம்ம என்னன்னு சொல்றது? 65 லட்ச ரூபா வண்டி அந்த கம்பெனி ஏமாத்தி புடுங்கின மாதிரியும் அப்படித்தானே பேசிட்டு இருக்கான் அவன். இப்போ ஓலாவில் வந்து நீங்கள் ஆட்டோ வாங்கி விட்டீங்கன்னா ஓலா கம்பெனிக்காரன் உங்கள் ஆட்டோ ஏமாற்றி வாங்கி போயிட்டான்னு அர்த்தமா? புரியுதுங்களா? ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றுமே கிடையாது. அது வந்து ஓலா, இது பேர் ஜென் கிரீன்னு ஒரு கம்பெனி. இதில் சம்பந்தம் இல்லாமல் செல்வ பெருந்தகை எல்லாம் சம்மந்தப்படுத்தி பேசியிருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் சரோஜா தேவியெல்லாம் போய் இழுத்துட்டு வந்திருக்கிறான். சரோஜா தேவியோட வீடை வந்து செல்வ கணபதி ஆட்டையை போட்டு அவரோட ஆஃபீஸாக மாற்றிட்டாரு அப்படின்னு. அந்த பில்டிங்க்கு வாரம் நான் போய்கிட்டு தான் இருக்கிறேன். அவன் சொல்கிற அந்த 16 சின்னையா ஸ்ட்ரீட்டில் நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிறாரு. வாரம் அது அண்ணே வாங்கின பேசுவோம், இதை பற்றி பேசலாம் அதை பற்றி பேசலாம் அப்படின்னு கூப்பிடுவாரு. நானும் போவேன். அது வந்து ஒரு பெரிய வீடுங்க, ஒரு 2.5 கிரவுண்டுக்கு மேலே இருக்கும், பெரிய வீடு. அது சரோஜாதேவி வீடெல்லாம் கிடையாது. சரோஜாதேவிக்கும் அந்த வீட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. அந்த வீட்டில் உள்ள அந்த வீட்டோட ஓனர்லாம் வயசாகி செத்துருப்பாங்க. அவங்களோட வாரிசு எல்லாம் வந்து அமெரிக்காவில் இருக்காங்க. நான் வாரம் போகிறதுனால அந்த வீடை தெரியும் எனக்கு. வீடு பூட்டியே தான் இருக்கும், ஒரு வாட்ச்மேன் மட்டும் இருப்பார். சரியா? வீட்டுக்கு உள்ளே வந்து அப்பப்போ சுத்தம் பண்ணுவாங்க. வாரத்தில் 1 நாள் 2 நாள் வந்து க்ளீன் பண்ணுவாங்க யாராவது ஆளுங்க வந்து. எல்லா இடமும் சிசிடிவி கேமரா செட் பண்ணியிருக்கோம். அந்த பசங்கள்லாம் அமெரிக்காவிலேருந்து வீடு எப்படி இருக்குன்னா அப்பப்போ பார்த்துப்பாங்க. அப்போ அங்கே செல்வ பெருந்தகைக்கும் அந்த பில்டிங்க்கு எதுவும் சம்மந்தமும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்குங்க. அது வந்து அவுட் ஹவுஸ் மாதிரி. அந்த பெரிய பணக்கார வீடுகள்லாம் பூரா அப்படிதான் ஒன்று கட்டி வச்சிருப்பாங்க, அவுட் ஹவுஸ்னு. எதுக்குன்னா வீட்டில் வேலை செய்கிறவங்க தங்குறதுக்காக. அந்த காலத்தில் இந்த 60-70களில் கட்டப்பட்ட வீடு பூரா அப்படிதான் இருக்கும். ஒரு அவுட் ஹவுஸ்னு ஒன்று தனியாக இருக்கும். அந்த அவுட் ஹவுஸில் வந்து அந்த வீட்டில் வேலைக்கு இருக்கிற ஆட்கள் வந்து அங்கே இருப்பாங்க. எங்கேயாவது கிராமத்துலேருந்து கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு தங்க இடம் வேணுமே அப்படின்னு சொல்லி, அது ப்ரைவசின்னு வச்சுக்கலாம். இவங்களோட வீட்டுக்குள்ளே தங்கறதுக்கு அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, 2 பேருக்குமே கம்ஃபர்டபுளாக இல்லை இருக்காதுன்றதுக்காக அவங்களுக்கு தனியாக ஒரு வீடு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆஃபீஸ் எப்படி இருக்குன்னா தனியாக ஒரு ரூம், ஒரே ஒரு ரூம். அது 10க்கு 10 ஒரு ரூமுங்க. உள்ள அட்டாச்சு டாய்லெட் ஒன்று. இவ்வளோதான் அந்த ரூமு. அதுக்கு வெளியே இருக்கிற வராண்டாவில் அந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் தகர ஷெட்டு போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே ஒரு யூடியூப் செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அந்த யூடியூப்பில் வேலை பார்க்குற பசங்க கூட அந்த ரூமில் இருக்கிற டாய்லெட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. அங்கே செல்வ பெருந்தகை அங்கே தான் ஆஃபீஸ் வச்சுருக்காருன்னா போக முடியுமா? அவர் காங்கிரஸ் கட்சியோட தலைவர். அவரோட ஆஃபீஸாக இருந்தால் உள்ளே போக முடியுமா நம்ம? இல்லை, நானே அங்கே போகும்போது டாய்லெட் யூஸ் பண்ணோம். அங்கே அந்த டாய்லெட் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த ரூமில் அப்போ என்ன தான் இருக்குன்னா ஒன்றுமே கிடையாது, காலி ரூம். அது ஒன்றுமே கிடையாது, காலி ரூமுங்க அது. அவர் அங்கே வரதே கிடையாது. அவர் காங்கிரஸ் ஆஃபீஸ் போயிட்டாரு. இங்கே இந்த ஆஃபீஸை பழைய தொடர்புகளுக்கு அட்ரஸ் கொடுத்து வச்சிருக்கிறதுனால அதுக்கு வாடகை கொடுத்து தான் அவருக்கு இருக்கிறாரு. அவர் ஒன்றும் ஓசிலெல்லாம் போய் இருக்கல. அங்கே அந்த அட்ரஸுக்கு சும்மா வாடகை கொடுத்து அந்த ரூமை மெயின்டைன் பண்ணுறாரு. வாட்ச்மேன் என்ன பண்ணுவார், இவங்களுக்கு லெட்டர் கிட்ட ஏதோ வந்து என்ன ஃபோன் பண்ணி சொல்லுவார். இந்த அவரோட ஆஃபீஸ்லேருந்து ஆளுங்க வந்து லெட்டர் வாங்கிட்டு போவாங்க. இதுக்கு தான் அந்த ஆஃபீஸாக அவர் வச்சிருக்கிறாரு, வேறு எந்த பயனும் கிடையாதுங்க. இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் வாய் கூசாமல் பொய் பேசி இந்த சாட்டையை வந்து பேசிகிட்டு இருக்க, சாரி, இப்படி வாய்க்கு வந்த மாதிரிலாம் பொய் பேசி இந்த சவுக்கு வந்து அபாண்டமாக பேசிகிட்டு இருக்கிறாப்புல. அதிலும் குறிப்பாக தலித் மக்களை குடிச்சிட்டு ஜாலியாக இருப்பாங்கன்ற அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு கடுப்பாச்சு. அது எப்படி நீ அந்த மாதிரி பேசுவ அப்படின்னு. ஸோ இதை குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.